மணி 8 மணி ஆக போகுது. வண்டி என்ன 5 நிமிஷத்துல வரும். பேரட்டுட்டாவளா என்னன்னு தெரியலையே. ஐயோ 8 மணி அடிச்சாச்சா, தின்னாவளான்னு தெரியலையே. லஞ்சு பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னும் என்ன செய்யாவமா உள்ள? ஏ மூத்தவளை, ஏ சின்னவளை, ஏல நீ என்ன செய்ய? வச்சுக்கணும் வெளியே வாங்க. ஏ நீ மட்டும்தான் வந்திருக்க, அவிய ரெண்டத்தையும் எங்க? வண்டி வந்துருமல. ஏ லஞ்சு பேக் எடுத்தியா? அம்மா நான் வந்துட்டேம்மா. என் லஞ்சு பேக்கு கொண்டா. வண்டி எல்லாம் சாப்பாடு எல்லாம் நான் தான் ரெடி பண்ணி வைக்கணும். அந்த கிச்சனில் வந்து லஞ்சு பேக்கு மட்டும் எடுக்க உனக்கு அவ்வளோக்கே வலிக்கு. வேணா எடு, இல்லைன்னா பள்ளியத்தில் போய் நீ தொண்ணு திங்காண்டா சும்மா பேக்க மட்டும் தூக்கிட்டு போ. ஏமா அந்த சின்ன விஷயத்துக்கு உனக்கு இவ்வளோ கோவது? லஞ்சு பேக்கை தான் நான் எடுத்து கேட்டேன், கொஞ்சம் எடுத்து தாயா. சரி எடுத்துகிட்டு வாரேன். சுபி, அம்மா எங்கே போனா? அம்மா சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டாளா? என்னது சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டாளாவா? அப்போ நீ என்ன சாப்பிடவே இல்லையா? நீ நல்லா அடி வாங்க போகிற. போனே நோண்டிக்கிட்டே இரு, இப்போ உனக்கு அடி இருக்குது. நான் பள்ளியத்தில் கொண்டு போய் சாப்பிட்டுக்கிடுவேன். அம்மா என்னத்தை வச்சுருக்க போகிறா? அதே சாம்பாரை தானே வச்சுருக்க போகிறா. அது வீட்டில் தின்ன என்ன, பள்ளியத்தில் தின்ன என்ன? ஏ தம்பி, உனக்கு இன்றைக்கி கணக்கு குறிச்ச தானே? நான் சொல்லி தந்ததில் ஞாபகம் இருக்குல்ல? 1 1 எத்தனைன்னு சொல்லு. என்னது 1 1 11? நல்லா சொல்லி தந்திருக்கா. இன்னைக்கு அம்மட்ட உனக்கு தான் இருக்குது ஆப்பு. எம்மா இங்கே கொஞ்சம் வா. தம்பிக்கு தங்கச்சி எவ்வளோ அழகாக கணக்கு சொல்லி கொடுத்துருக்கா பாரு. என்னன்றி கணச்சிட்டு அடிக்க ஒரே அடியாகும். அதான் லஞ்சு பேக்கு கேட்டால் அதை எடுக்க போனேன், அதை எடுக்கக்குள்ளே கூட்டியா என்ன சொல்லி நீ இருக்க போன நோண்டிக்கிட்டே இருக்கா. அம்மா தங்கச்சி தம்பிக்கு கணக்கு சொல்லி கொடுத்துருக்கா. கேளு, 1 1 எத்தனைன்னு கேளு. ஏமாக்கா 1 1 எத்தனைமாக்கா? இது கரெக்டாக தானே சொல்லியா 11ன்னு? அட கடவுளை, இந்த குடும்பத்துக்கே கணக்கு தெரியாது போலுக்க. டீச்சர்கிட்ட தான் என்னமோ சொல்லணும். 1 1 11. இவன் எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பேசுவான். நீ சொல்லிட்டி 1 1 எத்தனைன்னு? 1 1 இது கூட தெரியாமல் இருக்கு. 1 1 2 1. ஏன் முதல் ஃபோனை கீழே வெயிட்டியாங்க. நேரம் ஆகிட்டு பேக் எடுத்து போடுங்க, கிளம்புங்க. ஏன்னா நீங்கள் பறிச்சு எழுதிட்டு போட்டு மார்க் ஷீட்டை கொண்டு வந்து அப்பாட்ட அடி வாங்கிட்டு போகிறான். போங்க முதல் பள்ளியத்துக்கு. நான் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவேன். அந்த காலத்தில் 3ஆம் கிளாஸ் தான் படித்தேன். சரி தம்பி, 1 2 3 மட்டுமாவது சொல்லு. 10 வரை சொல்லுண்ணே. அது சொன்னாலே போதும், உனக்கு நல்ல மார்க்கு கிடைக்கும். சரி நான் 1 சொல்லி நீ 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லணுண்ணே. 1 நீ 2 சொல்லக்கூடாது, நீ 1 2 3ன்னு சொல்லணுண்ணே. 1 இல்லை நீ என்னத்த சொல்லியா? நான் 1 2 3ன்னு சொன்னோம்ல ஒன்று. இல்லை அவன் 1 சொல்லியா? 1 தான் சொல்லலாம். சரி ஏபிசிடி சொல்லு பார்ப்போம். சரி 1 சொல்லு. சரிதான், நீ பறிச்சலாம், நீங்கள் முட்டை தான். போ, நீ உங்கள் டீச்சர்கிட்டே அடி வாங்கு. எங்கள் தலைலாம் வலிக்க உனக்கு சொல்லித்தந்து. போ போய் டீச்சர்கிட்ட அடி வாங்கின நீ. என்ன இருக்கிற மாதிரி எல்லாரும் பள்ளி எடுத்து போங்க, வெளியே போங்க.